Hello everyone. Cute Common University Entrance Test application open ஆயிடுச்சு. Jan 30 application close ஆகுது. இது யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 12th படிச்சுட்டு இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஓன்லி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ், ஹியூமானிட்டிஸ், இதுல எதுல நீங்க படிக்கிறீங்களா தயவு செஞ்சு மறக்காம அப்ளை பண்ண வேண்டிய ஒரு டெஸ்ட். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து 1 மந்த்ல நெருங்கிட்டு இருக்கு. டெஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ணி எழுத பாருங்க. those who are studying 12th standards and their parents, it is must watch ஒரு வீடியோ. வெல்கம் பேக், this is Sukanya with me, career guidance. CUET வந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லிட்டோம். எங்க அப்ளை பண்ணணும்? nta.nic.in இதுக்குள்ளார தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். அண்ட் எங்க படிக்கலாம்? தமிழ்நாட்டுல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை தாண்டி ரொம்ப பழமையான ஒரு யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்ட் காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி இன் திண்டுக்கல். இந்த இடத்துல எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா CUET எழுதிருக்கணும். அண்ட் இதை தாண்டி நிறைய டாப் யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா பூரா இருக்கிற எல்லா சில்ட்ரனும் இதை எழுதுவாங்க. 12th படிச்சுட்டு இருக்கிற சில்ட்ரன் அப்ளை பண்ணுவாங்க. நமக்கு தான் அவேர்னஸ் நீட் அண்ட் ஜேஇயை தாண்டி இல்லை. ஸோ தயவு செஞ்சு எவ்ரி ஒன் தோஸ் ஹூ ஆர் அப்ளையிங் 12th போர்டு எக்ஸாம்ஸ் ப்ளீஸ் January 30க்குள்ளார முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. அண்ட் வந்து எழுதுறது கூட யூ கேன் ப்ரிப்பேர் இட் ஃபார் லேட்டர். முக்கியமாக CUETனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் அதை நான் சொல்லிடுறேன். பிகாஸ் அங்கே எல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதனால ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த அறிவு பார்ட் இருக்குல்ல, நம்ம நாலேஜ் பார்ட், அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இஃப் சப்போஸ் பிஎஸ்சி சார்ந்த கோர்ஸுகள், பிஏ சார்ந்த கோர்ஸுகள், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ்களா இருந்தா ஃபுல்லாவே ஒரு 35,000லயே நம்ம கோர்ஸே முடிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ் சொல்லுவோம்ல, முன்னாடிலாம் அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ் வந்து டைரக்டா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற அளவுக்கு ஒரு பெரிய அக்ரிடியேஷன்ஸ் அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ் இருந்தது. இப்போ நடுவுல போனாலும் பட் அகெயின் இட் இஸ் கெட்டிங் டிமாண்ட். ஈவன் ஃபாரின்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ், என்விரான்மெண்டல் கோர்சஸ், இதுக்கெல்லாம் வந்து நீங்க இங்க யூஜி படிச்சுட்டு ஃபாரின் போய் படிச்சீங்க அப்படின்னா யூ ஹேவ் கெயின்ட் ஆக்சுவல் ஆவரேஜ் salary of 10 lakh per annum compulsory. ஸோ இங்கே இந்தியாவில் டாப் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்கிற நம்பர் 1 யூனிவர்சிட்டி டெல்லி யூனிவர்சிட்டி அண்ட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் சயின்ஸ் சார்ந்த கோர்ஸுகளுக்கு ஓவர் வேல்யூ, ரொம்ப பெரிய மதிப்பு. அண்ட் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி JNUன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே லாங்குவேஜஸ் ஸ்பெயின், ஜெர்மன், இட்டாலி இந்த மாதிரிலாம் நீங்கள் கோர்சஸ் நிறைய சூஸ் பண்ணலாம். ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபாரின்ல வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை தாண்டி இங்கே இருக்கிற சில்ட்ரன் வந்து those who are applying for foreign studies, அவங்களுக்கு வந்து நீங்க டியூட்டரா போறதுக்கு இப்போ மிகப்பெரிய ஹிடன் டிமாண்ட் அரைஸ் ஆயிட்டு இருக்கு. மேக் அ நோட் ஆஃப் இட். அண்ட் ஜமியா மில்லியா இஸ்லாமியா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், இதெல்லாம் வந்து டாப் யூனிவர்சிட்டி. அதை தாண்டி டாக்டர் APJ அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி லக்னோல, அங்க வந்து பிடெக் அக்ரி, பிடெக் பயோடெக்னாலஜி, இப்படி எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் கோர்சஸ் இருக்கு. அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா, கர்நாடகா, ஜார்க்கண்ட், அப்புறம் மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி பீகார், இங்கெல்லாம் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் நீங்க செக் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டிஸ், ரொம்ப டாப் யூனிவர்சிட்டிஸ். அங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம போயிட்டு யூனிவர்சிட்டியா அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ வரும், அதை நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணி எழுதுறதுக்கு இங்கே CUET இந்த எக்ஸாம் எழுதும்போது 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், 11 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதை தாண்டி மோர் தென் 30 பிரைவேட், அதுவும் பாப்புலர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு இது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமானிட்டிஸ், எக்கனாமிக்ஸ் எது படிக்கணும்னாலும் நீங்க போகலாம். ஃபாரின் லாங்குவேஜஸ், அதை தாண்டி பிடெக் கோர்சஸ், அப்புறம் இன்டெகிரேட்டட் கோர்சஸ், 12th முடிச்சுட்டு MSc பிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி 22 கோர்சஸ் இருக்கு. ஸோ another important thing to note while applying for CUET என்னன்னா அதோட எக்ஸாமினேஷன்ஸ். அதுல வந்துட்டு 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் லாங்குவேஜ், அது இங்கிலீஷ். அதை தாண்டி நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ், டொமைன் லாங்குவேஜ், தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல நம்ம ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பா சூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு 50 questions இருக்கும். அது ஒரு பார்ட் 60 minutes டைமிங்ல நீங்க 50 questions, இட் இஸ் கம்பல்சரி. செகண்ட் பார்ட் இஸ் டொமைன் ஸ்பெசிபிக். இங்க வந்து நீங்க இப்போ சப்போஸ் இன்ஜினியரிங் படிக்கணுமா, இல்ல அப்ளைட் எக்கனாமிக்ஸ் படிக்கணுமா, இதெல்லாம் டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இல்லையா. ஸோ எக்கனாமிக்ஸ் சார்ந்த குழந்தைங்க வந்து எக்கனாமிக்ஸ் அதுக்கு ரிலேட்டடா ஒரு 3 டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். இஃப் சப்போஸ் இன்ஜினியரிங்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், இதுல 3 சப்ஜெக்ட் சூஸ்
பண்ணணும். கண்டிப்பா 3 சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் சில்ட்ரன் மேத்தமெட்டிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கணும். இஃப் சப்போஸ் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்த படிப்புகளை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அந்த சில்ட்ரனுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணணும். அதுல 50 questions mandatory, அதுக்கு 60 minutes டைமிங். தேர்ட் ஒன் இஸ் ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங், இதை சார்ந்த questions. இது 50 questions, அதுக்கு ஒரு 60 minutes. இதுதான் பேட்டர்ன். இது நீங்க கியூட் அப்ளை பண்ணும்போது இதை அங்க கேட்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணணும். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நீங்க ஜென்ரல் அப்படின்னா எதுவும் தேவையில்லை. இஃப் சப்போஸ் ஓபிசி அந்த கோட்டானா அந்த கோட்டா சார்ந்த அந்த சர்டிபிகேட் அது நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது உங்க கையில இருக்கணும். அண்ட் உங்க சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணியிருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் அதுல ஸ்கேன் பண்ற மோட் அதுலயே இருக்கும். அது அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனுக்குள்ளார நீங்க போயிட்டீங்கனாலே தெரியும். ஸோ இது நிறைய சில்ட்ரன் நீட் தாண்டி ஜேஇ தாண்டி இப்பதான் வெளியே வர்றாங்க. ஸோ வர்றவங்களுக்கு இந்த கியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்த்ல எல்லாம் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. பட் சவுத்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு வருது. ஆல் த 12th சில்ட்ரன் ஜஸ்ட் செக் இன். ஏன்னா January 30 அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட். அதுக்கு மேல நீங்க எழுதணும்னு நினைச்சா எழுத முடியாது. எக்ஸாம் ஏப்ரல்ல வரும். அப்போ போய் உங்களால எழுத முடியாது. ஏன்னா you are not allowed to write the exam if you are not registered the application, right? ஓகே. இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், அக்ரிகல்ச்சருக்கு நம்ம ஸ்டேட் போர்டு இல்லைன்னா என்சிஆர்டி பேஸ்ட் மார்க்கை வச்சு அப்ளை பண்ணுவாங்க. அதுல 85% அந்த ஸ்டேட் கோட்டா, மீதி 15% ஐசிஏஆர் எக்ஸாம் எழுதிருக்கணும்பாங்க. பட் ஐசிஏஆர் எக்ஸாம் நிறுத்திட்டாங்க. இந்த கியூட் மூலியமா தான் அதை ஃபில்அப் பண்ணிடுறாங்க இந்தியா பூராவுமே. அண்ட் இந்த கியூட்ல அக்ரிகல்ச்சருங்கிற சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் அக்ரிகல்ச்சரல் சார்ந்த அந்த யூனிவர்சிட்டிஸ்குள்ளார நீங்க போய் படிக்க முடியும். இதெல்லாம் பெஸ்ட் வே டு ரீச் த பெஸ்ட் காலேஜ் அண்ட் கெட் த பெஸ்ட் அவைலபிள் பேக்கேஜ் salary. ஏன்னா இந்தியா பூரா இருக்கிற சில்ட்ரன் அங்க படிக்கிறனால அவங்க ஒரு தேடல் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு லேர்னிங் பேட்டர்ன், அதுக்கு மேல அந்த காம்படிட்டிவ் பேட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் நிறைய கோர்சஸ் அதுல இப்ப சப்போஸ் நீங்க கிரிமினாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா கிரிமினாலஜிக்கு சார்ந்த அந்த டொமைன் ஸ்பெசிபிக் போட்டிருந்தா மட்டும் தான் பிஏ கிரிமினாலஜிக்குள்ள போக முடியும். அந்த மாதிரி கிரிமினாலஜி, அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ், ஃபிஷரி கோர்ஸ், சோசியல் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ், சோசியல் ரிலேட்டட் கோர்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. மெயின் திங் அந்த சப்ஜெக்ட் என்ன அதை அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு ரிலேட்டட் கோர்ஸ்குள்ளார உங்களால நுழைய முடியும். யூனிவர்சிட்டிஸ் சாய்ஸஸ் அதிகமா அது நம்ம ஃபில் பண்ணும்போது கம்மியா மார்க் எடுத்தாலே இதுல ஈஸியா நம்மளால உள்ள போக முடியும். ஐசிஏஆர் அது 15% கோட்டாக்குள்ளார அக்ரிகல்ச்சர் சார்ந்த எந்த படிப்பை வேணாலும், பிடெக், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இது மாதிரி எது வேணாலும் படிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் காலேஜ், ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு சோசியல் சயின்ஸ் கோர்ஸ் சோசியல் சயின்ஸ் காலேஜ் அது நிறைய இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க நெட்ல. அண்ட் இது யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த கோர்சஸ் எல்லாமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டாலே அந்த நாலேஜே உங்களை அழகா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூரிசம் மினிஸ்ட்ரி காலேஜ், அந்த டூரிசம் ரிலேட்டட் காலேஜஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட், என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி காலேஜஸ், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி காலேஜஸ், இதெல்லாம் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி படிக்கும்போது டைரக்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸை ஈஸியா நம்மளால எடுத்துட முடியும். ஸோ ரெக்வெஸ்ட் everyone to apply this CUET Common University Entrance Test. So important things to note, CUET and the registration link cuet.nta.nic.in and domain specific நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும் and language and problem solving இதுதான். And January 30 is the last date. Don't forget, just check in. Thank you for watching.